ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ப்ரெட்டை வச்சு ஒரு வெஜ் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம். இந்த சின்ன கப்பில் ஒரு கப்பு. இந்த ரவையோட அடுத்து 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்க போகிறோம். நல்லா கெட்டியான ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருங்க. இதை நல்லா ஒரே ஈவனாக எல்லா சைடும் ஊறுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ரவையும் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். தண்ணி சேர்த்து ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம கலந்து வச்ச ரவையும் தயிரும் நல்லா ஊறிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்க போகிறோம். பெரிய ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதோட நம்ம மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்லைஸாக அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கேரட்டை தோல் சீவி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு அதே மாதிரி துருவி வச்சுருக்கோம், தோல் சீவிட்டு. அடுத்து ஒரு பாதி தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கேப்சிகம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதோட ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். அடுத்ததான் அரிகனோ தான் சேர்க்க போகிறோம். இது சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும்ல, அதுதான். இப்போ இதுக்கு தேவையான உப்பை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. துருவி வச்சுட்டோம். இப்போ நம்ம சாண்ட்விட்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது மேலே நம்ம டொமேட்டோ கெச்சப் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லா சைடும் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம கெச்சப் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு ரவை ஊற வச்சு கர்ட் சேர்த்து அதை இப்போ நம்ம அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். அப்படியே எல்லா சைடும் ஒரே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரெட்டில் ஒரு சைடு போட்டுட்டு நம்ம கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இது ஒரு சைடு இருக்கிறது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் அப்ளை பண்ணணும். நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ திருப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆன் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெட்டை திருப்பிட்டு இந்த ஸ்டஃபிங் மாதிரி இதை வச்சிடலாம். நம்ம இது மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சைடும் ஈவனாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஒரு சைடும் நல்லா குக் ஆனதும் நம்ம சீஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒன் சைடு பாருங்கள், சீஸ் போட்டது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றியாச்சு. பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்மளோட ப்ரெட் பீஸாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ப்ரெட் சாண்ட்விட்சு. இது மேலே நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது நம்ம முக்கியமாக வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ரவை யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாண்ட்விட்சுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்களாம் ஸ்நாக்ஸ் டைமில் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.